செஷன் ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். ஜூலை 2nd 2025 ஜூலை 1 ஸ்டார்ட் ஆகி முக்கியமான இடத்துல வந்துட்டு ஹையர் லெவல்ஸ்ல இப்போ கன்சல்ட் ஆயிட்டு இருக்கு நிப்டி. இந்த ரீசன்ட் ஜேர்னியில் வந்துட்டு ஷேக் அவுட்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஹையர் லெவல்ஸ்ல புல் மார்க்கெட் கண்டினியூ பண்ணி கொண்டு போற மாதிரி வரும் பொழுது சின்ன சின்ன ஷேக் அவுட்ஸ் கொடுத்துருக்கு. அந்த ஷேக் அவுட் எல்லாமே வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டியா யூட்டிலைஸ் பண்ணி அங்க இருந்து திரும்ப ரைஸ் ஆகி தான் வந்திருக்கு நிப்டி. இந்த 21,743 இருந்தே வந்துட்டு 25,669.35 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேல்யூ வரைக்குமே டோட்டல் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் எவ்வளவு கெயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த வேல்யூஸ்ல டோட்டலா வந்து உங்களுக்கு வந்து மேஜரான ஒரு கரெக்ஷன்ஸை கொடுக்க கிடையாது. 0.236 அப்படிங்கிற ஃபிபோனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட்ல கரெக்ஷன்ஸை கொடுத்துட்டு டிபிக்கல் புல் மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணி கொண்டு வர மாதிரியே கொண்டு வந்திருக்காங்க. ஏப்ரல் 7th நடந்த ஒரு ஷேக் அவுட்டா இருக்கட்டும் இந்த டேல, அதுக்கடுத்து ஏப்ரல் 11th வந்துட்டு ஒரு கேண்டில் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. ஏப்ரல் 7th நடந்தது, தென் ஏப்ரல் 11th, அதுக்கடுத்து மே 9th ஒரு ஷேக் அவுட் நடந்திருக்கு. அதுக்கடுத்து ஜூன் 30th ஒரு ஷேக் அவுட் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா ஜூன் 24th ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல் 25,333 அப்படிங்கிற லெவல்ல இருந்து அதுக்கு முன்னாடியே கடையில் கீழே விழுந்தாங்க. இந்த ஒவ்வொரு கேண்டிலுமே வந்துட்டு லிக்விடிட்டியை உள்ள இன்ஜெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ண ஒரு மெத்தட். மார்க்கெட் வந்துட்டு ஒரு நேச்சர்ல பேனிக்ல கீழே விழுறது, இப்படி விழும் பொழுது அந்த இடத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா யூட்டிலைஸ் பண்ணி லிக்விடிட்டி உள்ள வந்திருக்கு, இன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. மேசிவான ஒரு இது. இந்த ஒவ்வொன்றுமே பவர்ஃபுல்லான கேண்டில். நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், இந்த ஏப்ரல் 7th அது ட்ரம்ப்புடைய கேண்டில்னே நம்ம வந்து சொல்லலாம், இல்லாட்டி லிபரேஷன் கேண்டில் அப்படின்னு அதுக்கு நம்ம பேர் வச்சிருவோம், நாமகரணம் சூட்டப்பட்டது. அதுக்கடுத்து ஏப்ரல் 11th வந்த கேண்டில், அடுத்து மே 9th, அதுக்கடுத்து ஜூன் 30th அண்ட் ஜூன் 24th. இந்த கேண்டில் எல்லாமே வந்துட்டு லிக்விடிட்டி உள்ள இன்ஃபியூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணது. ஈவன் இந்த டே வந்து ஏப்ரல் 25th வந்துட்டு லோவா கொடுத்திருந்தது 23,847. பட் அது கீழே இது வந்துச்சான்னு கேட்டீங்கன்னா 23,935 கொடுத்துருக்கு. இந்த ஜோன் ஒன்று ஒரு ஷேக் அவுட் கொடுத்து அதுக்கப்புறம் மேல எடுத்திருக்காங்க. இது ஒவ்வொன்றுக்குமே வந்துட்டு ஒரு இதுல 3 கேண்டில் வந்துட்டு இன்வெர்டட் புல்லட் கேண்டில். இன்வெர்டட் புல்லட் கேண்டில் அப்படின்னா ஓப்பன் அண்ட் லோ ரெண்டும் சேமா இருக்கும். அது வந்து இன்வெர்டட் புல்லட் கேண்டில். சேம் அப்படின்னா 0.05 கூட மிஸ் ஆகக்கூடாது, எக்ஸாக்டா மேட்ச் ஆகிருக்கணும். அதுதான் இன்வெர்டட் புல்லட் கேண்டில். ஏப்ரல் 7th வந்து லிபரேஷன் கேண்டில் கொடுத்ததுல இன்வெர்டட் புல்லட் கேண்டில் கிடையாது, அது லிபரேஷன் கேண்டில் தான். அண்ட் ஏப்ரல் 11th கொடுத்தது ஒரு இன்வெர்டட் புல்லட் கேண்டில். ஓப்பன் வந்து 22,695.40, அதுதான் லோ அன்னைக்கு. அதே போல அதுக்கடுத்து இந்த மே 9th கொடுத்தது இன்வெர்டட் புல்லட் கேண்டில் 23,935.75, எக்ஸாக்ட் லெவல் தான் வந்துட்டு அன்னைக்கு லோ. அதுக்கடுத்து இப்ப ரீசெண்டா ஒரு ஷேக் அவுட் கொடுத்தாங்க 24,473 அப்படின்ட்டு, அதுதான் அன்னைக்கு லோ எக்ஸாக்டா. இதுல 0.05 கூட மிஸ் ஆகக்கூடாது அப்படின்றதான் இதோடைய இது. அதுதான் இன்வெர்டட் புல்லட் கேண்டில் அப்படின்றோம். இந்த 3 இடத்துல இன்வெர்டட் புல்லட் கேண்டில் கொடுத்துருக்காங்க. இந்த 5 இடங்கள்லயும் வந்துட்டு லிக்விடிட்டி உள்ள வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஆன்கோயிங் நேச்சர்ல இந்த ஜூன் 24th ஹை அன்னைக்கு நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தா இந்த 25,333 கூட டச் பண்ண கிடையாது. 317 இருந்தே வந்து கீழே விழ ஆரம்பிச்சாங்க, 25,317.30. ஸோ இந்த ஆன்கோயிங் இந்த நேச்சர்ல இந்த 25,317.70 அப்படிங்கிற லெவல்ல ஹோல்டு பண்ணணும் புல்ஸ். இதை இன்கேஸ் அவங்க பிரேக் பண்றாங்க அப்படின்னா அந்த கேண்டிலுடைய லோ 24,999 அப்படின்னு ஒரு லெவல் இருக்கு. அது இல்லாம நேற்று கொடுத்திருந்த கேண்டில் வந்துட்டு ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டில், சரிங்களா? ரொம்ப நேரோ ரேஞ்சில் வெறும் ஒரு 90 பாயிண்ட்ஸ் மட்டுமே மூவ் ஆகி போயிருந்த ஒரு மார்க்கெட் நேச்சர். டிபிக்கலா வந்துட்டு இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புல்ஸ் அண்ட் பியர்ஸ் ரெண்டு பேருக்கும் இடையில வந்துட்டு ஒரு தக் ஆஃப் வார் வந்து போயிருந்திருக்கு. அந்த புல்ஸ் அண்ட் பியர்ஸ் அப்படிங்கிறத பாக்குறோம். அதுல யாரு லேட்டஸ்ட் அதுல வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கா
அந்த ஸ்ட்ரென்த் அந்த மொமெண்டம் யார் கேட்ச் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட் 3 days கேண்டில் நம்ம அசஸ் பண்ணணும். ஈவன் ப்ரீவியஸா இருக்கக்கூடிய ஒரு 4-5 days கேண்டிலையும் அசஸ் பண்ணி வைக்கணும். எந்த கேண்டில்ல ஒரு ஷேக் அவுட் நடந்து லிக்விடிட்டி வந்து இன்ஃபியூஸ் பண்ணி மேலே எடுத்துட்டு வந்தாங்களோ ஒரு 3 daysல வந்துட்டு மேசிவான ஒரு மூவ்மெண்ட். ஏன்னா இந்த ஜேர்னியை இந்த ஒரு 3 கேண்டில் கொடுக்கறதுக்கு மார்க்கெட் கிட்டத்தட்ட எவ்வளவு நாட்கள் முயற்சி பண்ணியிருக்குன்னா இவ்வளவு நாட்கள் ஒரு ஃபிரிக்ஷன் ஜோன்ல போயிட்டு முயற்சி பண்ணியிருக்கு அந்த 25,330 அப்படிங்கிற லெவலை பிரேக் பண்றதுக்கு. ஒன்ஸ் அதுல ஷேக் அவுட் கொடுத்தாச்சு, ஆல்ரெடி டெக்னிக்கல் ஃபாலோவர்ஸை ட்ராப் பண்ணியாச்சு. அதுக்கு ஏத்த மாதிரி நியூஸ் வந்தது அப்படிங்கிறது அவ்வளவு சீக்கிரம் போறேன் உட்கார்றா மணிக்கு 8:40 8:40 தான் சார். கார்த்திக் சார் 8:40 தான் ஆறுது. ஃபைன், தேங்க்யூ. மியூட்ல போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த இன்வெர்டட் புல்லட் கேண்டில்ஸ் சொன்னதும் சரி, அண்ட் கீழே வந்துட்டு ஷேக் அவுட்ல ஐ மீன் April 7th லிபரேஷன் கேண்டிலா இருக்கட்டும் சரி, இது ஒவ்வொன்றுமே வந்து ரொம்ப முக்கியமான கேண்டில். இந்த இடங்கள் எல்லாம் வரக்கூடிய நாட்கள்ல மார்க்கெட் ஏதாவது பிரேக் பண்றது அப்படின்னா அதை ரொம்ப கவனத்துல வைக்கணும். ஸோ இப்போ ரொம்ப லேட்டஸ்டா கவனத்துல வைக்க வேண்டிய லெவல் அந்த ரீசெண்டா உள்ள இன்க்ரீஸ் பண்ண 25,317.70 அப்படிங்கிற அந்த லெவல். அந்த கேண்டில் வந்து ஒரு ஷேக் அவுட் கொடுத்துருக்கு. இதுல டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இன்வெர்டட் புல்லட் கேண்டில் கொடுத்துருக்கு. லிபரேஷன் கேண்டில் இன்வெர்டட் புல்லட் கேண்டில்னு சொல்ல மாட்டோம். இப்போ ரீசெண்டா கொடுத்த இந்த June 24th கேண்டிலையும் நம்ம இன்வெர்டட் புல்லட் கேண்டில் சொல்ல மாட்டோம். பட் இதுல எல்லாம் வந்து ஃபண்ட் ஐ மீன் லிக்விடிட்டி உள்ள வந்திருக்கு. அந்த கேண்டிலுடைய லோ 25,000 அப்படின்னு வச்சுக்குவோம். எக்ஸாக்ட் லெவல் விட்டுருவோம். 24,999.70. அதுக்கு அடுத்து அங்கிருந்து உங்களுக்கு எவ்வளவு எடுத்திருக்கு? 670 பாயிண்ட்ஸ் கெயின் பண்ணியிருக்காங்க. இந்த 670 பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஒரு மேசிவான ஒரு பிரேக் அவுட்ல வந்து கொடுத்துருக்கு. அண்ட் போன தேர்ஸ்டே வந்துட்டு எக்ஸலண்டான ஒரு பிளாக் சைஸ் கேண்டில் கொடுத்து இம்பார்ட்டன்ட் லெவல் 25,333 ஒரு பிளாக் சைஸ் கேண்டில் கொடுத்து பிரேக் பண்ணி வெளியே வந்திருக்காங்க. ஒரு மேசிவான ஒரு கேண்டில், புல்லிஷ் கேண்டில் அது. ஸோ டீப் ஃப்ரிக்ஷன் ஜோனை அதை விட்டு வெளியே வந்தாச்சு. அந்த ஃப்ரிக்ஷன் ஜோனை ரீடெஸ்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. டெக்னிக்கலி ரீடெஸ்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இதை ரீடெஸ்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ 25,317 அண்ட் 25,222 அப்படிங்கிற ஒரு லெவல் இருக்கு. 222.40 ஃப்ரிக்ஷன் ஜோனுடைய டாப் ட்ரெண்ட் லைனை இண்டிகேட் பண்றது 25,222.40. இன்னொன்று பார்த்துருப்போம் 25,199 அப்படின்ட்டு. ஸோ இந்த புள்ளிகளுக்கு நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். இன்கேஸ் அந்த 25,317 அப்படிங்கிறத பிரேக் பண்றாங்க அப்படின்னா தென் அந்த டே உடைய லோவா இருக்கக்கூடிய 25,000 சைக்கலாஜிக்கல் லெவல் அந்த இடத்துல வந்துருது. இந்த லெவல்ஸ் எல்லாம் வந்துட்டு கமிங் டேஸ்ல ரொம்ப இம்பார்ட்டண்டா ரோல் பிளே பண்ண வருது. அண்ட் அந்த கேண்டில் கொடுக்கக்கூடிய சைக்காலஜி இதுதான். அடுத்து ரீசெண்டா இருக்கக்கூடிய அந்த டேஸ்ல நீங்க கால்குலேட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னேன்னா, அப்படி நீங்க பாக்குறச்ச இந்த தேர்ஸ்டேல கொடுத்த ஒரு மேசிவான ஒரு புல்லிஷ் கேண்டில் அதுக்கு மேலதான் கன்சல்டேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ புல்ஸ் கிட்ட தான் இன்னமும் அவங்க ரீடைன் பண்ணி வச்சிருக்காங்க பவர்ஸை. அது பியர்ஸ்க்கு கொடுக்க கிடையாது. ஆனா பியர்ஸ் கிட்ட கொடுக்குற மாதிரியான தோரணைகள் அப்பப்போ ஏற்படுத்தப்படுது. ஒரு ட்ரம்ப்புடைய லிபரேஷன் கேண்டில் இருந்தே பாத்தீங்கன்னா வெவ்வேறு சுச்சுவேஷன்ஸ்ல, வெவ்வேறு இன்ஸ்டன்ஸ்ல, வெவ்வேறு தருணங்கள்ல மார்க்கெட் நான் பெரிய கரெக்ஷனை நான் போக போறேன் வந்துருங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் அழைப்புகளை கொடுத்துட்டு அண்ட் இந்த சோசியல் மீடியால சரி சில கருத்துக்கள், சில செய்திகள் வந்து பரப்பப்பட்டுட்டே இருக்கும். அது வந்து ஒரு தோரணைகள் கிரியேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம அதை சரியா ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ஒரு பேட்டர்னை போட்டு வைக்கணும். இந்த மீடியா சேனல்னா இப்படி ஒரு பேட்டர்ன் இருக்கு, இந்த ஒரு சேனல் அப்படின்னா இதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்கு. அது மாதிரி நம்ம பார்க்கணும். மீடியா பார்த்துட்டு ஐ மீன் சேனல்ஸை பார்த்துட்டு அதை பார்த்துட்டுலாம் நம்ம வந்து இங்கே ட்ரேட்ஸ் கமிட் பண்ண முடியாது. கைண்ட் ஆஃப் சூசைட் அல்லது அதை பண்றதுங்கிறது. நியூஸ் பேஸ்டு ட்ரேட் என்னைக்கும் வந்துட்டு சரியா இருந்தா தான் சரித்திரமே கிடையாது. நமக்கு வந்துட்டு எப்பவுமே பிரைஸ் ஆக்ஷன், கேண்டல் ஸ்டிக்ஸ், வால்யூம் அண்ட் பேட்டர்ன் அண்ட் சைக்காலஜி, மாஸ் சைக்காலஜி என்ன அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய இது இருக்கணும். முக்கியமா கேண்டல் ஸ்டிக்ஸும் அண்ட் வால்யூம் இது கொடுக்கக்கூடியது சப்போர்ட் ட்ரெண்ட் லைன்ஸ் பிரேக் அவுட்டா இல்ல ட்ராப் பண்ணக்கூடிய ஒரு சட்டம் ஒண்ணுதான் இருக்கு. சையத் சார் வணக்கம், எப்படி இருக்கேள்? வாங்க. ஃபைன், ஓகே. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம கவனத்தில் இருக்கணும். அந்த ஃப்ரிக்ஷன் ஜோன் அப்படிங்கிறது டவுன் சைடு வரும்போது அது பிரேக் பண்றதா அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ லாஸ்ட் 3 days கேண்டில்ல உங்களுக்கு இந்த கிரீன் கேண்டில்ல இந்த 317 அப்படிங்கிறத டச் பண்றது அப்படின்னா 80% இதுக்கு முன்னாடி இருந்த ரைஸ் எல்லாத்தையுமே இழந்துருது நிப்டி. அப்போ அந்த கேண்டிலே பாக்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா புல்ஸ் அவங்களுடைய கண்ட்ரோலை விட்டு கொடுத்துட்டாங்க. அந்த இடத்துல வந்துட்டு பியர்ஸ் டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. இப்படி வரும் பொழுது அப்சைல ஒரு குச்சி வச்ச மாதிரி ஒரு கேண்டில் கொடுத்து இப்படி வச்சு நிற்கும்.
ஏன்னா இந்த கேண்டிலுடைய லோ வந்து 25,269. 25,269. வெறும் அந்த இடத்துல அந்த அந்த பிளேஸ் மட்டும் தான் வந்து நிற்கும். அதை பார்க்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஷேப்ல இருக்கும். அப் சைட்ல பேர்ஸோடைய டாமினன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு விக் அதிகமா இருக்கு. லாங் லெக் பிக் அப் சைட்ல இருக்கு. டவுன் சைட்ல ஒரு சின்ன பாடி இருக்கு. ஸோ கம்ப்ளீட் அது வந்து ஒரு பியர் டாமினன்ஸ் இருக்கிறது. அதை என்ஷூர் பண்ணணும் அப்படின்னா அந்த கேண்டிலுடைய லோ பிரேக் பண்ணணும். இந்த பெருசா கொடுத்து வச்சிருக்க பிளாக் சைஸ் கேண்டில் இருக்கு இல்லையா, இதுல வந்துட்டு மிகப்பெரிய லிக்விடிட்டி உள்ள இருக்கு. இதை பிரேக் பண்ணி கீழே வருது அப்படின்னா நம்ம கவனத்துல வைக்கணும். அந்த இடத்துல வந்து 3 கேண்டில் ஸ்டிக்ல பார்த்து நேத்து பேரிஷா கீழே விழுந்து அந்த லெவலுக்கு போய் பிரேக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து ஈவினிங் ஸ்டார் பேட்டர்னு போயிருந்திருக்கும் ஒரு பேரிஷான வியூல. ஸோ இன்னமும் வந்துட்டு பேரிஷ் ஒரு ஒரு என்ன சொல்றது, புல்ஸ் வந்து அவங்களுடைய மொமெண்டமைட்ட விட்டு கொடுக்கலங்கிறத மட்டும் நம்ம கவனத்தில் வைக்கணும். இந்த லெவல்ஸ் எல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணா மட்டும்தான் நம்ம வந்துட்டு அந்த மாதிரியான விஷயங்களுக்கு கன்சிடர் பண்ணணும். ஐ மீன் மார்க்கெட் ஒரு கரெக்ஷனுக்கு போகுது அப்படிங்கிறதையோ இல்லை வந்து அப்சைட்ல வந்துட்டு புல்லிஷா போகுது அப்படிங்கிறதையோ ரெண்டு சைடும் நம்ம லெவல்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கணும். அதாவது சிலருக்கு வந்து கருத்து சொல்லுவாங்க, ரெண்டு சைடும் சொல்லி வச்சுட்டு சேஃப் கார்ட் பண்ணிக்குவாங்கன்ட்டு. சிங்கிள் சைடில் மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறது சூசைடல். சிங்கிள் சைடில் மட்டுமே போகும். ஆப்போசிட் சைடில் போகும்போது எந்த லெவலை பிரேக் பண்ணக்கூடாது, இல்லை அதுக்கு அகேன்ஸ்டா நம்ம எதிர்பார்க்கறதுக்கு ஏற்ற மாதிரியான மார்க்கெட் நேச்சர்ல வரும்போது எந்த லெவலை கண்டிப்பா பிரேக் பண்ணியிருக்கணும். இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஒரு கிளியர் ஸ்கெலட்டன் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால ரெண்டு சைடும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அதை பேஸ் பண்ணி நம்ம டிராவல் பண்றது நம்ம டிசைட் பண்ணணும். தட் இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் அவர் ட்ரேட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில். அதனால சிலருடைய கருத்துக்கள் வந்து ரெண்டு பக்கம் சொல்லி வச்சுட்டா சேஃப்கார்ட் பண்ணிக்குவாங்க, எந்த பக்கத்து போனாலும் உங்களுக்கு வசதியா இருக்கிறது கிடையாது. இந்த பக்கம் அந்த பக்கம் எந்த பக்கம் போனாலும் கேட்டை போட்டு லாக் பண்ற மாதிரி ஒரு அனாலிசிஸ் நம்ம பண்ணி வச்சுட்டுறணும் அப்படின்னு சொல்ல வரேன். இங்க கேண்டில் ஸ்டிக் சொல்லக்கூடிய சைக்காலஜி இது. இதை ஃபாலோ பண்ணிக்குவோம். அண்ட் வேற என்ன இன்ஃபர்மேஷன், நேற்று வந்து யூஎஸ்ல இருந்து சில நியூஸ் வந்துட்டு இருந்தது. அங்கிள் ஜெரோம் பவுல் வந்து சில இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காரு. இந்த 2025 ஒரு மறக்க முடியாத வருடமா இருக்க போறது அப்படின்னு அது ஒண்ணு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அண்ட் த ரூலிங் கவர்மெண்ட் அண்ட் எக்கனாமிக்ஸ் சொல்லக்கூடிய இந்த ஃபெடரல் ரிசர்வ்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் பேங்க், இதுக்கு ரெண்டுக்குமே வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு அது ஒரு தனி ட்ராக்ல டிராவல் ஆகணும். கவர்னன்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் இந்த இதுல இருக்கக்கூடிய ஃபெடரல் ரிசர்வ்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் பேங்க்ஸ் உடையது ரெண்டும் ஒத்து போகக்கூடாது அப்படிங்கிற கருத்து வந்து எக்கனாமிஸ்டுக்கும் அரசியல் இந்த ரூலிங்க்கு எப்பவுமே இருக்கதான் செய்யறது. அதை வந்து என்ஷூர் பண்ற மாதிரி அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அது கொஞ்சம் கவனத்துல நான் வந்து நானா தான் இருப்பேன்றது சொல்லியிருக்காரு. நேற்று நிறைய முறை வந்துட்டு ட்ரம்ப் அங்கிள் ஜெரோம் பவர்ல வந்து நிறைய முறை வந்துட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்ல சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. அதுக்கு எதுக்கும் ரியாக்ஷன் கொடுக்காத இருந்த அங்கிள் நேற்று வந்து சில இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காரு. 2025 மறக்க முடியாத ஒரு இயரா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஹிண்ட் ஒன்று கொடுத்துருக்காரு. அதனால நம்ம கவனமா இருக்கணும். எதர் புல்லிஷ்னஸ் ஆர் பேரிஷ்னஸ் எதுல இருந்தாலும் சரி. அண்ட் இப்போ போறக்கூடிய மார்க்கெட் நேச்சரை எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இன்னைக்கு வெனஸ்டே எப்பவுமே வந்துட்டு மார்க்கெட்ல ட்ரெண்டிங் டே அப்படின்னா உங்களுக்கு அழகா எக்ஸலண்டா அப்படி எடுத்துட்டு போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. இது மட்டும் ட்ரெண்டிங் டே கிடையாது. இப்படி கீழே இறங்குறதும் ட்ரெண்டிங் டே தான். நல்ல ஒரு மொமெண்டம் ஒரு 1.5% ஒரு 2% அப்படிங்கிற மாதிரி போகுதுன்னா அதை வந்து நம்ம ட்ரெண்டிங் டேன்னு சொல்லிக்கலாம். அப்படி இல்லாம சைட்வேஸ்ல போறதுக்கான சான்சஸ் இருக்கும். இதை தாண்டி மூணாவது மார்க்கெட் என்னது இதுதான். இது நாலாவது இருக்குன்னா இன்னைக்கு ஹாலிடே தான் மார்க்கெட். ஓகே, இப்படி சைட்வேஸ்ல போகக்கூடிய ஒரு மார்க்கெட் நேச்சர். இந்த இதுல யூஸ்வலா ஒரு நாளைக்கு வந்துட்டு ரொம்ப ரேரா வந்துட்டு நல்ல அப் ட்ரெண்டோ இல்லை டவுன் ட்ரெண்டோ கொடுத்து ஒரு ட்ரெண்டிங் டேவா இருக்கிறது வந்து ரொம்ப ரேர். அவங்களுடைய பிளான்ல ஒரு சைட்வேஸ், ஒரு அப்சைட் மூவ், தென் அதுக்கப்புறம் ஒரு சைட்வேஸ், அப்புறம் திரும்ப டவுன் சைட்ல, இதை வெவ்வேறு ப்ராபபிலிட்டியில நீங்க வந்து அசஸ் பண்ணி பார்க்கணும். இதுல இந்த சைட்வேஸ் இடையில கொண்டு போறது எல்லாமே வந்து ப்ரீமியம் எரோட் பண்றது, டைமை எரோட் பண்றது, இன்ட்ரென்சிக் வேல்யூன்னு ஒன்று இருக்கும், டைம் வேல்யூன்னு ஒன்று இருக்கும். இதுல டைம் வேல்யூ வந்து எரோட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இன்னைக்கு வெனஸ்டே ஒரு பர்டிகுலர் செஷன்ல ஒரு 1.5 hour ஒரு 2 hours அப்படிங்கிறது டிஃபால்ட்டா இருக்கும். அந்த டைம் எரோஷன் அப்படிங்கிறது இருக்கும். அந்த நேரங்கள்ல வந்து நம்ம எதையாவது வாங்கி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அது கண்டிப்பா எந்த பக்கமும் போறது இல்லை. அந்த இடத்துல வந்துட்டு ஒரு 100 வாங்குறோம் அப்படின்னா அது ஒரு டிஃபால்ட்டா ஒரு 80-85 அப்படிங்கிற அந்த ரேஞ்சுக்கு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். அந்த மாதிரியான இதை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம கேண்டல் ஸ்டிக் சொல்லி கொடுத்துரும். ரெட்டு கிரீன் கேண்டல் ஸ்டிக் வந்து மாத்தி வரும். 3 minutesல 5 minutesல 15 minutesல எல்லாம் நீங்க அசஸ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்குன்னா நம்ம கவனமா இருக்கணும், அந்த ட்ராப்ல மாட்டக்கூடாது அப்படிங்கிறது அதோடைய அர்த்தம். ஸோ வெனஸ்டே வந்துட்டு ப்ரீமியம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி இருக்கு அப்படிங்கிறதுனால எந்த எக்ஸ்பைரியா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ப்ரீமியம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அதனால அதை கவனமா வச்சுக்கலாம். யூஎஸ்ல இருந்து வந்த இன்ஃபர்மேஷன் சொல்லியாச்சு. அதுக்கடுத்து இந்த ஸ்பின்னிங் டாப் கேண்டில் டெய்லி கேண்டிலை பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து ஓப்பன் ஆனது 551, which means 25,551.
க்ளோஸ் ஆனது 541. வெறும் 10 புள்ளிகளை மட்டுமே ஸ்பேர் வச்சிருக்கக்கூடிய ஒரு நேரோ ரேஞ்ச் மார்க்கெட். பின்மணி பூச்சிகள்னு சொல்லுவேன் அதை. இந்த மாதிரி இருக்கிறத இதுல வந்து எந்த ஒரு இதுவும் நம்ம கேட்ச் பண்ண முடியாது. பட் சைக்கலாஜிக்கலா நீங்க பாக்குறீங்க அப்படின்னா லாஸ்ட் 3 டேஸ் கேண்டில்ஸ்ல இல்ல லாஸ்ட் 5 டேஸ் கேண்டில்ஸ்ல புல்ஸ் ரொம்ப டாமினேட் பண்ணி மேல எடுத்துட்டு வந்திருக்காங்க. முக்கியமான பிரேக் அவுட்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் ஜோன்ல ஃபிரிக்ஷன் ஜோன்ல இருந்து பிரேக் அவுட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. வந்தவங்க இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட முன்னாடி 650 680 அப்படிங்கிற அந்த லெவல்ல ஈவன் கிஃப்ட் நிஃப்டியில பார்த்தீங்கன்னா நேற்று வந்து 698ங்கிறத ஒரு ஹையா கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு காலையில 705 அப்படிங்கிறத கிஃப்ட் நிஃப்டி ஹையா கொடுத்துருந்துருக்கு. அந்த இடத்துல ஹடில் ஆகி கீழே வந்திருக்காங்க. வந்தவங்க என்ன அந்த மொமெண்டம் கேட்ச் பண்ணி வச்சுட்டே இருக்காங்க. புல்லிஷா வந்தது அந்த மண்டே கொடுத்த கேண்டில். இது வந்து மண்டே தானே? எஸ், மண்டே வந்து பேரிஷா மேல இருந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் என்ன சொல்றது, சீன்ஸ் தான், அது மூவி தான். அது இனிஷியலா வந்து பியர்ஸ் வந்து அட்டாக் பண்ணி கீழே இழுத்து தள்ளிட்டு வந்திருக்காங்க. லோவர் லெவல்ஸ்ல வரும்போது ஒரு முக்கியமான இடத்துல இருந்து புல்ஸ் வந்து லிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 100 பேர் மேல இருந்து கீழே தள்ளியிருக்கான். ஒரு 60 பேர் வந்து கீழே இருந்து அட்டாக் பண்ணி லிஃப்ட் பண்ணி மேல கொண்டு வந்திருக்கு. கொண்டு வந்தவங்க அதோடைய ஃபாலோ அப் கேண்டில் பாருங்க, இந்த கேண்டிலுக்கு மேல போயிருக்கு. ஆனா பேரிஷ்னஸ் வந்து இதுல ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கறதுனால ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல போக அலோவ் பண்ணல. எட்ஜ் டு எட்ஜ் அப்படிங்கிற மாதிரி இந்த கேண்டிலுக்கு நீங்க ஃபிபோனச்சி சீக்வன்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா 0.618 அது எங்க வருது? 25,594.45 வருது. அந்த லெவலுக்கு மேல அது போகல. இது ஒரு எட்ஜ். அதுக்கடுத்து அதே எட்ஜுக்கு வந்துட்டு திரும்ப இங்க இருந்து போட்டு பாருங்க. டவுன் சைட்ல 0.786 which is 25,499. அந்த எட்ஜுக்கு கீழேயும் போக விடல. ஸோ எட்ஜ் டு எட்ஜில் போட்டு லாக் பண்ணியாச்சு. எட்ஜ் டு எட்ஜில் லாக் பண்ணியாச்சு. இதுக்கு மேல வந்துட்டு நேற்று வந்துட்டு சைட்வைஸ்ல போட்டு சொல்லிட்டாங்க. ஒரு அன்யூஷுவல் மார்க்கெட் அப்படிங்கிறது மார்னிங்கே தெரிஞ்சு போச்சு. அதுதான் நடந்தது இந்த இடத்துல. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் இந்த இடத்துல சைக்காலஜி பிளே போயிட்டு இருக்கு. லெவல்ஸை கண்டிப்பா நம்ம மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணணும். நம்ம கண்டிப்பா ரெஸ்பெக்ட் பண்ணணும். அட்வான்ஸ்டா வந்து ஃபோமோல வந்து உள்ள குதிக்க கூடாது. அப்படி குதிச்சோம்னா அதுக்கான பிரதிபலன்களை நம்ம அனுபவிக்க வேண்டியிருக்கும். ஸோ நேற்று நடந்தது வந்து ஒரு டக் ஆஃப் வார், ஒரு குருக்ஷேத்ரா வார் தான் போயிருந்தது. டவுன் சைட்ல 500 அப்படிங்கிறது பேனிக் பிரேக்கிங் நடந்தது அப்படின்னா ஃபோதரா 444 அண்ட் 395 அப்படிங்கிற ஒரு ஜோன் இருக்கு. அதுக்கடுத்து 333 அண்ட் 317. இந்த 317.70 ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு ரீசனும் நான் சொல்லிட்டேன். அண்ட் அப்சைட்ல வந்து 25,593.40 அந்த லெவலுக்கு மேல சஸ்டெயின் பண்ணணும். அப்படி போறாங்கன்னா ரீசெண்டா கொடுத்த ரெசிஸ்டன்ஸ் 25,633. அதுக்கடுத்து 654 அண்ட் 669 17 வச்சுங்க 670. இந்த லெவல்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப எக்ஸலண்டா வந்துட்டு ஒரு வால்யூம் பிரேக் அவுட்ல கொடுக்கணும். கேண்டல் ஸ்டிக் அதை அப்படியே காட்டும், நமக்கு படம் போட்டு காட்டும். அதுல வந்துட்டு புல்ஸ் அண்ட் பியர்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ஃபைட் வந்து அதை அழகா வந்துட்டு நமக்கு சொல்லி காட்டும். அதை கவனமா பார்த்தோம் அப்படின்னா அந்த சில விஷயங்கள் நம்மளால கேட்ச் பண்ண முடியும். ஸோ இது லெவல்ஸ். அந்த இன்வெர்டட் புல்லட் கேண்டலுக்கு ரெண்டுக்கும் இடையில இருக்க டேட் என்ன அப்படிங்கறத பாருங்க. யாருக்கு இது டாஸ்க்? விக்னேஷ்க்கு டாஸ்க் இந்த டாஸ்க். சரியா? ஒரு 5 கேண்டில் சொல்லியிருக்கேன். லிக்விடிட்டி உள்ள இன்ஃபியூஸ் ஆனது அன்யூஷுவல் நேச்சர்ல கீழே விழுந்ததை ஆப்பர்ச்சுனிட்டியா பயன்படுத்தி மேல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்ட்டு அந்த டேட்ல இன்வெர்டட் புல்லட் கேண்டில் இருக்கக்கூடிய டேட் எதுன்னு பாருங்க. அந்த டேட்டுக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் பாருங்க. நம்பர் சீரியஸ் அனாலிசிஸ் மாதிரி இது வந்து டேட் சீரியஸ் அனாலிசிஸ். அதை அசஸ் பண்ணுங்க. அதுல இருந்து ஒரு லெவல் டேட்டாவை நம்மளால எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். நம்பர் சீரியஸ்ல வந்துட்டு எப்படி அடுத்த சீக்வன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்றோமோ அது போல இங்க வந்து நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு விக்னேஷ், கார்த்திக் கருணாநிதி, ஜெயவேலு அண்ட் மிஸ்டர் ஜெயவேல் 2 பேர் இருக்கீங்க. மொத்தம் 4 பேருமே அந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்றீங்க ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸ். ஓகே ஃபைன். அடுத்து வேற என்ன இன்ஃபர்மேஷன்? இன்னைக்கு வந்துட்டு ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த 20 பீரியடுக்கான எக்ஸ்பனன்ஷியல் மூவிங் அவரேஜ் 25,120 வருது. அதை கவனத்தில் வைக்கணும். 20 பீரியடுக்கு மேலே தான் டெய்லி மூவிங் ஆவரேஜில் ரீசெண்டாக கொடுத்த ஷேக் அவுட்ல கீழே விழுந்து மேலே வந்திருக்காங்க. அது இன்வெர்டட் புல்லட் கேண்டில். அதுக்கப்புறம் மேலே சஸ்டைன் ஆகிட்டு இருக்கு 25,120 அப்படிங்கிற ஒரு லெவல். இன்னைக்குன்னு கிடையாது. அண்ட் போலிங்கர் பேண்ட்ஸ்ல பார்க்கும் பொழுது இந்த டியூப் வந்து ரொம்ப நேரோ ரேஞ்சில் வந்திருக்கு டெய்லி டைம் ஃப்ரேம். அப்பர் போலிங்கர் பேண்ட், மிடில் போலிங்கர் பேண்ட் அண்ட் லோவர் போலிங்கர் பேண்ட். ரொம்ப நேரோ ரேஞ்சில் மார்க்கெட் வந்ததுல நான் சொல்லியிருந்திருப்பேன் ஒரு ஹோஸ் கான்செப்ட். ஒரு டேப்ல வந்துட்டு ஒரு பைப்பை கனெக்ட் பண்ணிட்டு தண்ணியை ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னொரு ரெண்டில் வந்துட்டு தண்ணி வரும். நம்ம கார்டனுக்கு வந்து அந்த தண்ணியை வந்து யூஸ் பண்ணுவோம், இல்லை கார் வாஷ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். அந்த தண்ணி வரக்கூடிய அவுட்லெட்டை நம்மளுடைய தம் ஃபிங்கரை வச்சு அதை நம்ம ஹோல்ட் பண்ணி அடைக்கிறோம் அப்படின்னா அதுல ப்ரெஷர் ரைஸ் ஆகும்.
அப்போ வந்துட்டு லைட்டா நம்ம வந்துட்டு ரிமூவ் பண்ணும்போது, நம்ம ஃபிங்கரை ரிமூவ் பண்ணும்போது தண்ணி வேகமா பீச்சி அடிக்கும், பார்த்துருப்போம். அது போலதான் நடந்திருக்கு. ரொம்ப ஒரு நேரோ ரேஞ்ச்ல கொண்டு வந்திருந்தான் மார்க்கெட்டை இந்த இடத்துல. ஸோ அதோடைய மொமெண்டம்ல மேல வந்திருக்கு. பட் வந்தது எப்பவுமே அந்த ஹோஸை பிரேக் பண்ணி வெளியே வராது வாட்டர். அது ஒரு ப்ரெஷர்ல அப்படியே தான் இருக்கும். இந்த இடத்துல அப்பர் போலிங்கர் பேண்ட்ல மேல வந்திருக்கு இல்லையா, திரும்ப அது உள்ள வருது இந்த இடத்துல. இந்த நேச்சர் அது அப்படிதான் ஃபாலோ பண்ணோம். வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆர்எஸ்ஐ கொஞ்சம் கூல் ஆஃப் ஆகும். ஷார்ட் டேர்ம் டைம் ஃப்ரேம்ல, விச் மீன்ஸ் 2 hours அண்ட் 1 hourல நீங்க பார்க்கும்பொழுது அது கொஞ்சம் கூல் ஆஃப் ஆகும். இதுவுமே அதுக்கேற்ற மாதிரி வரும். தென் அந்த மொமெண்டம் அப்படியே சைட் வேஸ்ல இந்த புல்ஸ் கண்டினியூ பண்ணி கொஞ்சம் நேரம் கொஞ்சம் டைம் வந்து அது கொண்டு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு திரும்ப அப் சைட்ல எடுத்துட்டு போறதுக்கான சான்சஸ் இருக்கும். அப்படி போகுது அப்படின்னா ஹடில் ஆகிறதுக்கு மேல எந்த லெவல் இருக்கு, 650 அப்படிங்கிற ஒரு லெவல் இருக்கு. ஆல்ரெடி 725 நமக்கு பேட்டர்ன் கொடுத்துருக்கு, 825 கொடுத்துருக்கு, 944 ஆல்ரெடி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் கிட்ட எல்லாம் வரும்பொழுது அது கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதை நம்ம கொஞ்சம் கவனத்துல வைக்கணும். ஃபைன். அடுத்து வேற என்ன டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நேற்று US3 எப்படி பர்ஃபார்மன்ஸ் போயிட்டு இருந்தது அப்படின்னா மிக்ஸ்டா போயிட்டு இருந்தது. முக்கியமா ஒரு செனட்ல வந்து ஒரு பில் ஒன்று நேற்று பாஸ் ஆயிட்டு இருந்தது. அதை பேஸ் பண்ணி சில மூவ்ஸ் இருந்தது. ஸோ அடுத்து US3 வந்து நேற்று மிக்ஸ்டு. டவ் ஜோன்ஸ் வந்து பாசிட்டிவாகவும் நாஸ்டாக் வந்து நெகட்டிவாகவும் ட்ரேட் ஆச்சு. அந்த மாதிரி இருந்தது. இன்னைக்கு மார்னிங் வந்து யூஎஸ் இண்டிசஸ் பார்க்கும் பொழுது ஜாப்பனீஸ் நிக்கே அண்ட் காஸ்பி ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு இதாக இருந்துச்சு. கொஞ்சம் பேனிக்ல ஒரு 1% அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கிஃப்ட் நிஃப்டி முக்கியமான லெவல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி இல்லை. 705 அப்படிங்கிற ஒரு ஹையரை வந்து வச்சிருந்தது. நேரத்துல இருந்து கோல்டு வந்து கொஞ்சம் மொமெண்டம் கொடுத்துட்டு இருக்கு. சின்னதான் வந்துட்டு ஒரு இன்டர்னல் கரெக்ஷன் வந்துட்டு இருக்கு அப்படின்னாலும் அது அதோடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. கோல்டு சில்வர் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. கரன்சி நேற்று புதுசா, அதாவது டாலர் இண்டெக்ஸ் வந்து நேற்று 96 அப்படிங்கிற இம்பார்ட்டன்ட் லெவலுக்கு கீழே ஒரு தடவை வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சைக்கலாஜிக்கலா அது வந்து கொஞ்சம் பிரேக் பண்ணியிருக்கு. அதை கொஞ்சம் வாட்ச் பண்ணணும். ஸோ குளோபல் மார்க்கெட்டுடைய ரிசம்பிளன்ஸ், அந்த அவங்களோட இது வந்து நம்ம அதில் இன்னைக்கு இருக்கா, ரிஃப்ளெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளது நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்கு. வேர்ல்டுலேயே வந்து லார்ஜஸ்ட் எக்ஸ்சேஞ்ச். ஸோ நமக்குன்னு சில பேட்டர்ன் இருக்கு. அந்த பேட்டர்ன் ஃபாலோ ஆகும். சைட் வைஸ் ஃபாலோ பண்ற இடத்துல ப்ரீமியம் மெல்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நாளைக்கு எக்ஸ்பைரியில் இருக்கக்கூடிய ப்ரைஸை விட வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் அதுக்கு அடுத்த வீக் எக்ஸ்பைரியை கொஞ்சம் அப்சர்வ் பண்றது நல்லதுன்னு சொல்றேன். வாங்குறதுன்னு சொல்லல, அப்சர்வ் பண்றது நல்லதுன்னு சொல்ல வரேன். ஃபைன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கிளாரிஃபை பண்ணிக்கலாம். யார் இருக்கீங்க? பால்ராஜ், டவுட்ஸ் இருக்கா? கோபாலா வாங்க. க்ரோட் மார்க்கெட் எப்படி போயிட்டு இருக்கு? கார்த்திக் தங்கவேல் இருக்கீங்க. ஃபைன். எனி எதா வேற ஏதாவது? இன்னைக்கு நேச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பத்தி சொல்லல. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து நிறைய கேம் இருக்கும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல 25,550 அப்படிங்கிறதும் 25,600 அண்ட் 25,500 அப்படிங்கிறத நீங்க வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல விஷயமா இருக்கும். இன்னைக்கு 25,600, 500 அண்ட் 550. இதுல ஒரு 27,000 கான்ட்ராக்ட் வந்தோமா 25,600 கால்ல ரைட் பண்ணி வச்சிருக்காங்க. அதே போல ஒரு 26,300 கான்ட்ராக்ட் வந்துட்டு 25,550 புட்ல வந்து ரைட் பண்ணி வச்சிருக்காங்க. ஈக்குவலா இருக்கு. இந்த ஈக்குவலா இருக்குது அப்படின்னாவே நம்ம கொஞ்சம் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். 550ல புட்டை ரைட் பண்ணியிருக்காங்க, 600ல காலை ரைட் பண்ணியிருக்காங்க. நேற்றும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆகிறதுல வந்துட்டு 500 கால் ரைட்டிங் அதிகமாக பில்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னா அந்த லெவலை டிஃபெண்ட் பண்ணி தடுத்து நிறுத்துறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். புட்ல வந்துட்டு வேற எங்க மேசிவா இருக்குன்னா 25,500ல இருக்கு. நேற்று கூட வந்து அந்த லெவலை விட மாட்டேன் அப்படின்னு தான் 501லயே வந்து தடுத்து நிறுத்தியிருந்தான். ஸோ 25,500ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டவுன் சைடில் இருக்கக்கூடிய ஒரு பேரியர். அண்ட் 25,600ங்கிறது அப் சைடில் இருக்கக்கூடிய ஒரு பேரியர். நேற்று இந்த ரேஞ்சுக்குள்ள தான் 93 பாயிண்ட்ஸ்குள்ள தான் மார்க்கெட்டுடைய நேச்சரே ஓவராலா இருந்தது. இப்போ இந்த எந்த ரெண்டு லெவல்ல ஏதோ ஒரு லெவலை பிரேக் பண்ணுதுன்னா அது வந்து ஒரு இம்பாக்டை கொடுக்கும். நம்ம அனாலிசிஸ்ல மென்ஷன் பண்ணி வச்சிருக்கேன். அந்த லெவல்ஸை டெஸ்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த லெவல்ஸை பிரேக் பண்ணாத வரைக்கும் நம்ம வந்துட்டு கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். 473 அப்படிங்கிற ஒரு லெவல் வந்து ரீசெண்டா லோவா கொடுத்துருந்தது 25,473.
அந்த லெவல்ஸும் அப்சைட்ல வந்துட்டு 669 அப்படின்னு ஒரு லெவல் இருக்கு. இந்த லெவல்ஸ் எல்லாம் மைண்ட்ல எப்பவுமே ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தோம். 654 ஒரு லெவல் இருக்கு. அதுக்கடுத்து 633 ஒரு லெவல் இருக்கு. ஒரு 30 புள்ளிகள்ல இருந்து 80 புள்ளிகள் இருக்கு. இந்த நேற்று போன ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 80 புள்ளிகள் இருக்கக்கூடிய ஒரு ரேஞ்ச். ஸோ அப்சைட்லயோ அல்லது டவுன் சைட்லயோ அந்த 80 புள்ளிகள் அப்படியே வந்துட்டு கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத நம்ம அப்சர்வ் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல வந்து கேம்ஸ் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு, ட்ராப் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கும். அதை எவ்ரி 15 மினிட்ஸ் ஒன்ஸ் நீங்க அசஸ் பண்ணி பார்த்து இந்த நியர் ஸ்ட்ரைக்ஸ்ல கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்ல இருந்து ஒரு 200 அண்ட் ஒரு 3 ஸ்ட்ரைக்ஸ் வந்து அப் சைட்லயும் ஒரு 3 ஸ்ட்ரைக்ஸ் வந்து டவுன் சைட்லயும் பார்க்கணும். நீங்க வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்து நீங்க ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா அது ஒரு விதமான விஷயம். நான் அதை வந்து என்ன சொல்றேன்னா, பிளானை வச்சுட்டு தான் வந்துட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் பண்ணுவாங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் பண்ணி ட்ரேட் பண்ண மாட்டாங்க. நம்ம ரீட்டைலர்ஸ் மோஸ்ட்டாக என்ன பண்றோம், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி தான் என்ன பண்றோம், ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்து எதுல வந்து அதிகமா வச்சுட்டு இருக்காங்க. ஆனா இந்த பிக் மணி ஸ்மார்ட் ட்ரேடர்ஸ் வந்துட்டு பிளான் ஆல்ரெடி வச்சிருப்பாங்க. அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் பண்ணுவாங்க. அதுக்கு எக்ஸிகியூஷன் டீம் இருக்கு, டாக்டிக்கல் டீம் இருக்கு, பிளானிங் டீம் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பிளானிங் டீம், அதுக்கப்புறம் டாக்டிக்கல் டீம், அதுக்கடுத்து எக்ஸிகியூஷன் டீம். ஸோ அதுல எந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது தான் காக்கா வட கதை, நிறைய இருக்கக்கூடிய கதை. ஸோ கவனமா ட்ரேட் பண்ண வேண்டிய டேஸ். அப்சர்வ் பண்ணி பாருங்க லெவல்ஸை. ஃபைன். இனி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்க கிளாரிஃபை பண்ணிடுங்க. இல்லாட்டி செஷனை வைண்ட் அப் பண்ணிக்கோ. காலையில நம்மளுடைய வேலைகளை கவனம் செலுத்துவோம். ஃபைன். தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே.